பிரியமானவர்களே, ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அதுவும் வசனத்தை வச்சு ஜெபிக்கிறது ரொம்ப பவர்ஃபுல். எதுக்கு கர்த்தர் கொண்டு வந்து வார்த்தையை கேட்க வைக்கிறார்? கொஞ்சம் அப்படி ஆறுதல் அடைஞ்சிட்டு, அப்படி உற்சாகப்பட்டுட்டு, அப்படியே கை தட்டிட்டு போறதற்கா? அதை சுதந்திரிக்கணும். என்ன ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்க வைக்கணும்? அப்படிதான் முதல்ல எண்ணம் வரணும். என்ன கேட்க வைக்கிறாருன்னா, ஏதோ ஒன்று எனக்கு செய்ய போறேன். வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க, விடாப்பிடியா ஜெபம் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வந்து ஒரு வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்கும் போது நம்மை சுற்றி நடக்கிற அனைத்துமே அதற்கு எதிரானதாக தான் இருக்கும், இல்லை? இயேசுவின் பிறப்பிலிருந்து இயேசுவின் மரணம் வரைக்கும் எல்லாமே எதிராக தான் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொன்றிலையும் திரும்ப திரும்ப வேதத்தில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அப்போ உரைக்கப்பட்டது நிறைவேறும். அது காற்றடிச்சாலும் சரி, கடல் கொந்தளிச்சாலும் சரி, ஏரோது எழும்பினாலும் சரி, பிலாத்து வந்தாலும் சரி. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உரைக்கப்பட்டது நிறைவேறும். உரைக்கப்பட்டது நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. உரைக்கப்பட்டதும் எழுதப்பட்டிருக்கிறது, நிறைவேறினதும் எழுதப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையிலே எனக்கென்று உரைக்கப்பட்டது எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அது நிறைவேறுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீர் சொல்லியோ ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு முறை நீர் சொன்னதை குறித்து. அந்த சகோதரி சொன்னது பார்த்தீங்களா? நானும் என் பிள்ளைங்களும் இப்போ எப்படி இருக்கிறோம்? அந்த குடி பழக்கம் எவ்வளோ மோசமான பழக்கம். அதுவும் நம்ம வருகிற இந்த நாட்களிலெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. கடந்த நாளில் ஒரு செய்தி வந்து ஜீரணிக்கவே முடியல. ஒரு தகப்பன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரா, 3 வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நிற்காம அழுதுட்டு இருந்ததுனால கோவத்தில் அந்த குழந்தைய ஓங்கி அடித்து கொண்டார். ஒரு மனிதனை வந்து ஒரு இயல்பு நிலையை விட்டு ரொம்ப அப்நார்மலாக கொண்டு போகுது. நம்ம தேசத்தில் இது ஒரு பெரிய ஒரு சாப கட்டு. நம்முடைய தமிழ்நாட்டில் இது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறணும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தான் கிரியை செய்யணும். அதில் ஒரு சகோதரர் அந்த கள்ளக்குறிச்சி இப்போ ஒரு சம்பவம் நடந்தில்ல, அங்கே போன ஒரு சகோதரர் பேசினார். பேசும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், பாஸ்டர் எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் பந்தல் போட்டிருக்கு அப்படின்னார். எல்லா வீட்டுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கான்? என்ன பந்தல் தெரியுமா? மரணம். எல்லா வீட்டுக்கு முன்னாடியும். அப்போ இதுலேருந்து வெளியே வர முடியும். அதுக்கு தான் இந்த சாட்சி. 23 வருடம். நம்ம என்னன்னா அந்த டைம் ஆக ஆக ப்ரேயரை விட்டுரும். ப்ரேயரை மட்டும் விட்டுறாதீங்க. தங்கச்சி மேடம் போயிருந்தேன் இந்த வீக், ஒரு 2 days மீட்டிங். அப்போ அங்கேருந்த ஒரு போதகர் என்கிட்ட ஒரு சாட்சி சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு சகோதரி அவருடைய கணவருக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்களாம், பல ஆண்டுகளாக ரட்சிப்புக்காக. ஏன்னா அங்கே அந்த அடிந்த கட்டுக்குள்ளே இருக்கிறார், ஆண்டவரை ஏற்றுக்காத மனுஷன். அவர் ரொம்ப பலவீனப்பட்டார். பலவீனப்பட்டு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆச்சு. இவங்க ஜெபத்தை விடலை. கடைசியில் மூச்சு விட முடியாமல் ஆயிட்டார். அப்போ இந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பாஸ்டரும் இன்னொரு பாஸ்டரும் போயிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க கண்ட சாட்சியை அப்படியே சொல்கிறாங்க. போயிருக்கும்போது அப்போ ஒரு குறிப்பிட்ட தெரிஞ்ச ஒருத்தங்க நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நீங்கள் உடனே ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னாங்க. இவங்க ஆட்டோவில் ஏற்றுனதும் அவர் இறந்துட்டார். மூச்சில் ஒன்றுமே இல்லை. செக் பண்ணி பார்த்தது. அப்போ இனி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பிரயோஜனம் இல்லை. உடனே அவரை வந்து வீட்டில் கட்டில் படுக்க வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சகோதரி அந்த ஊர் அப்படி மண் ஃப்ரெண்டில், ஏன்னா அந்த கடல் ஏரியாவில் அந்த மண்ணில் புரண்டு அழுதாங்களாம். என்ன சொல்லி அழுதாங்க தெரியுமா? அந்த ஆத்துமா போயிட்டே ஆண்டவர், நான் இத்தனை வருடம் வடித்த கண்ணீர் வீணாயிட்டே ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு மண்ணில் நெஞ்சில் அடித்து மண்ணில் புரண்டு அழுதாங்களாம். திடீர்னு வீட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க மூச்சு இருக்கு அப்படின்னு.
இவங்க போறாங்க, அவர் கண்ணை திறக்கிறாராம். அடுத்து ஒரு 4 மணி நேரம் அவர் உயிரோடு இருந்தார். அந்த பாஸ்டர் சொல்றார், அந்த 4 மணிக்கு அவர் பாவத்தை அறிக்கையிட்டாராம். அறிக்கையிட்டு இயேசுவே என் மன்னியும், உங்களை நான் ஏத்துக்கிறேன் சொந்த ரட்சகரா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படியே இறந்துட்டார். ஆமா, எனக்கு இந்த சாட்சியை கேட்டப்போ ஹல்லேலூயா, ஒரு ஆத்மா கெட்டு போவது அதான் கிரேஸ் பீரியட். 4 மணிக்கு காலம் கர்த்தருடைய கையில் இருக்கு. விட்டுறாதீங்க ஜெபத்தை. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உத்தரவாதம் உங்க கையில தான் கேட்பார். உயிரோடு இருக்கிறவன்ட்ட தானே கேட்டார், காயின்ட்ட தானே ஆபேல கேட்டார், உன் சகோதரன் எங்கே? நாமளே டிசைட் பண்ணிடுவோம், என்னன்னா இவங்களெல்லாம் திருத்த முடியாது, இவங்களெல்லாம் மாற்ற முடியாது. அப்படி சொல்லாதீங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம்பிதானதால் ஆனந்த. ஆமென். ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என்பிதானதால் ஆனந்த. ஏறெடுப்போம் நம் இதயமதை. ஓ ஏறெடுப்போம் என்று மாறாமல் பதில் தரும், என்று மாறாமல் பதில் தரும். இந்த சாட்சியை சொன்னதுனால இன்னொரு சத்தியத்தை கூட சொல்லுகிறேன். என்றோ முடிந்து போயிருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை அணைய விடாம திருப்பியும் தேவன் ஜீவன் தரது எதுக்கு தெரியுமா? இந்த ஆத்துமா காக்கப்படுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, லூக்கா 13வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தி அவருக்கு அறிவித்தார்கள். அதாவது கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான்னா சில கலிலேயரை என்ன பண்ணியிருக்கிறான்? கொண்டிருக்கிறான். இந்த செய்தியை இயேசுவுக்கு அறிவித்த போது இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறேன். ஒருத்தங்களுக்கு இப்படி நடந்ததுனால மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவங்க பாவிங்களா இருந்தாங்கன்னு நினைக்கிறியா? அடுத்த வார்த்தை சொல்றேன், அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அந்த பட்டயம் ஓமேலே வந்திருக்கும். அப்போ ஓ மேல ஏன் வரல? நீ மனம் திரும்பணும். ஆமென். குடித்து குடித்து இறந்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த மரண தருவாயிலிருந்து தூக்கிவிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இந்த மரண தருவாயிலிருந்து தூக்கிவிடப்பட்டவர்கள் யாராவது இதை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்றேன். மனம் திரும்புவதற்காக எத்தனையோ பேருக்கு கிடைக்காத தருணத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் சொல்ல, நீ மனம் திரும்பாம போனா நீ கெட்டு போயிருவ அப்படிங்கிற. அடுத்த வார்த்தை, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல. அப்படி கிடையாது. நீங்களும் மனம் திரும்பாம போனா எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். தேவன் சான்ஸ் கொடுக்கிறார். மரண விளிம்பிலிருந்து தூக்கி எடுத்து சான்ஸ் கொடுக்கிறார். இது இன்னைக்கு அநேகருக்கு இந்த உணர்வு இல்லை. எத்தனையோ பேர் விழுந்த இடத்துல இன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லை. மீண்டும் பாவத்தை நோக்கி இந்த குடி பழக்க அடிமைத்தனம். ஒரு சாட்சியை கேட்டோம், நிறைய சாட்சியை கேட்க போகிறோம். கர்த்தர் கையை வைக்கிறார்.
எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த அடிமைத்தன கட்டு எங்கள் தேசத்தை விட்டு உடைவதாக. எங்க தமிழ்நாடுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம், எங்கள் மாநிலத்துக்காக செபிக்கிறோம், எங்க மாவட்டத்துக்காக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டுகள் உடைவதாக, உடைவதாக. எத்தனை குடும்பத்தில் இதனால சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏசப்பா, நீங்க தான் ஏதாவது செய்யணும்ப்பா. அதிகாரங்கள்ல இருக்கிறவங்க கூட பேசுங்கப்பா, இடைபடுங்கப்பா. ஆண்டவர், இந்த டாஸ்மாக் கடைகள் முழுவதும் மூடப்படுவதாகப்பா. ஆமென். எங்க எல்லைக்குள்ளேயே இராதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையும் ஒரு சுத்திகரிப்பும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எத்தனை வாலிபர்கள் தெரியுமா, எத்தனை வாலிபர்கள். ஒரு காலத்தில் ஆண்கள் தான், இன்னைக்கு பெண்கள். ஆமென். சும்மா சென்னையிலேயே சர்வசாதாரணமா பார்க்கலாம். சென்னை பெங்களூர்லாம் போகும்போது ரொம்ப ரொம்ப வேதனையான காரியம். ஏன் அவர்களுக்கு அது ஒரு தப்பு, அது ஒரு பாவம் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? லூக்கா 9:25 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினான். நம்மளை கெடுக்கும்படி நாம செய்யறது எல்லாமே எதற்கு சமம் தெரியுமா? சூசைடுக்கு. தன்னை தான் ஒருத்தன் கெடுத்து நஷ்டப்படுத்தினான். அவனுக்கு லாபம் என்னன்னா ஒரு லாபம் கிடையாது. இன்னைக்கு பல விதத்துல பல விதங்களிலே பிசாசானவன் பிடித்து வைத்திருக்கிறான். அவங்க கண்களுக்கு அது சரியா காண்பிக்கிறான். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்னெல்லாம் விருட்சத்தை கர்த்தர் வைத்திருந்தார்? புசிப்புக்கான சகலவித விருட்சத்தை வைத்திருந்தார். வேற நன்மை நமக்கு முதல்ல வாயில் அதான வருது. ஏன்னா இந்த உலகம் எதுக்குள்ளதான் கிடக்கு? சும்மா சொல்ல, சும்மா. அடுத்து ஜீவ விருட்சம் இருக்கு. சாத்தான் வந்து எதை காட்டுனா தெரியுமா? எப்படியும் கையற்ற தூரத்துல தான் எந்த பழமும் இருக்கு, ஜீவ விருட்சம் இருக்கு. சாத்தான் வந்து நன்மை செய்யறது மாதிரி வந்துட்டு அவன் எதை காட்டுனா தெரியுமா? சும்மா சொல்லுங்க. நன்மை எதுக்கு தெரியுமா? இவன் எதை பார்த்துடக்கூடாது? ஜீவ விருட்சத்தை பார்த்துடக்கூடாது. ஜீவ விருட்ச பழத்தை பறித்து சாப்பிட்டா என்ன ஆயிரும்? தேவன் ஏன் ஏதேனை விட்டு துரத்துவார்? ஆதியாகமம் தெரியும், இருந்தாலும் சொல்றதுக்கு ஒரு தயக்கம். 3வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன். அப்போ ஜீவ விருட்சம் வந்து எவ்வளவு தூரத்துல தான் இருக்கு? கையற்ற தூரத்துல தான் இருக்கு. அந்த டெஸ்ட்ல மட்டும் இவங்க பாஸ் ஆயிருந்தாங்கன்னு வைங்களேன், கர்த்தர் எந்த பழத்தை கொடுத்திருப்பார் தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா என்னவா? என்றைக்கும் உயிரோடு இருப்பான். அதனாலதான் எபேசு சபைக்கு சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற, இந்த ஏதேன் தான் பரதீஸ், பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். சாத்தானுடைய தந்திரத்தை பார்த்தீங்களா? இங்க நித்தியத்தை அடிக்கிறான். இம்மைக்குரிய காரியத்தை நீ பிடிச்சுக்கோ, நீ கை நீட்டு, அதுல உன் போக்கஸ் வை. இன்னைக்கு எத்தனை பேரை, எத்தனை விசேஷம் வாலிபர்கள் இல்ல, இந்த வெளிச்சமே இல்லை. வாலிபர்கள் மட்டும் இல்ல, நமக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது. இந்த மாம்சம் ஒரு நாள்ல
மண்ணுக்கு போகுது, மட்கி அழிய போகிறது. ஆனால் இதற்குள்ள இருக்கிற ஆத்மா, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை பார்த்தீங்களா? ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்து பிசாசானவன் எதை குருடாக்குறான் தெரியுமா? நித்தியத்துக்கான காரியத்தை காணாதபடிக்கு குருடாக்குறான். இப்ப ஃபுல்லா நன்மை தீமை அறியத்தக்க அது பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சு. நித்தியத்தை குறித்த எண்ணம் நமக்குள்ளே கொஞ்சமும் இல்லை என்றால் நம்ம கண்ணு குருடா இருக்கிறது என்ற அர்த்தம். இதான் சத்தியம். நீங்க இருக்கிறது ஏதேன் தோட்டத்தில் கூட இருக்கலாம், இதுல கூட இருக்கலாம். என் ஜெபம் அதுக்கு சாட்சி. என் ஜெபத்தில் நான் கேட்கிறானா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், நீர் வரும்போது உங்களை நான் சந்திக்கணும், அந்த அந்த நித்தியத்தை நான் இழந்துடக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணவே இல்லை. எடுத்ததுமே ஆண்டவர் அது மாறணும், இது செய்யணும், அது நடக்கணும், இது நடக்கணும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஜெபம் இதோட முடியுதுனாலே என் கண்ணு குருடா இருக்குன்னு அர்த்தம். கேட்கணும், எனக்கு பசிச்சானா பிள்ளை அப்பத்தை கேட்கதான் ஆகணும், எல்லாம் கேட்டுதான் ஆகணும். ஆனால் அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு தானே இயேசு இந்த பூமியில வந்தார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு மனதை குருடாக்குறான். அநேக இதுதான் வேர்ல்டு, இதுதான், இது நடந்தா என் லைஃப், இது நடந்தா போதும், இந்த ஒரு பழத்தை வேண்டி நீ சாப்பிட்டுட்டேனா அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் இவர்களுக்கு உண்டாக போகிற துக்கம் எல்லாமே துக்கம். இவங்க கூட அந்த துக்கம் ஆட் ஆயிட்டு, துன்பம் ஆட் ஆச்சு. இதுதான் கர்த்தர் தர்றதுல துன்பம் கிடையாது. நாம கை நீட்டி பறிக்கிறோம் தெரியுமா? பார்க்க நல்லா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் படக்கூடிய கஷ்டத்துக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள். பார்க்க நல்லா இருக்கும், நம்ம மனசுக்கும் ஓகேயா தான் இருக்கும். ஆனா இது கர்த்தர் எனக்கு தருவதா, நான் கை நீட்டி பறிப்பதா? கர்த்தர் இன்வால்வ் ஆகாத ஒரு காரியத்தை நான் விரும்புறேன்னா என்னை இயக்குறது யார் தெரியுமா? சர்ப்பம். ஆண்டவர் இன்வால்வ் ஆகாத, ஆண்டவரை இடைப்படுத்தாத ஒரு, நீங்க பைபிள் கரைத்து குடித்தவர்களா இருக்கலாம், நீங்க சின்ன வயசுல இருந்தே சர்ச்சுக்கு போறவங்களா இருக்கலாம், நீங்க யாரா இருக்கலாம், நீங்க ஊழியம் செய்யறவங்களா கூட இருக்கலாம். ஆண்டவர் இடைபடாத ஒரு காரியத்தை என் மனம் விரும்புகிறது, என் கை அதை நோக்கி நீட்டப்படுகிறது என்றால் எனக்கு பின்னாக இருக்கிற ஆவி வேற, எனக்கு பின்னாக இருந்து செயல்படுத்துகிறது வேற. இதை இந்த தெளிவு, இந்த வெளிச்சம் வந்துட்டுனா, இந்த வெளிச்சம் பவுலுக்குள் இருந்ததுனால தான் அந்த குறி சொல்லுகிற ஆவி உடையவ. அவ ஏதாவது தப்பா பேசினாளா? ஒரு தப்பு பேசல. அவ பேசினது அத்தனையும் கரெக்ட். ஆமே, பேசினது அவ்வளவும் கரெக்ட். ஆனா பவுல் என்ன சொல்றான் தெரியுமா? கடிந்தப்புறப்படுத்துகிறான். இதுதான் தேவை. கண்ணு திறக்கோன்னு சாத்தான் சொன்ன, கண்ணு திறந்துச்சா இல்லையா? கண்ணு திறந்துச்சு. அதனாலதான் அவங்க யாருன்னு பார்த்தாங்க, நிர்வாணிகளா இருக்கிறது அறிந்தாங்க. அப்ப அது கரெக்டா தப்பா? கரெக்ட். ஆண்டவர் என்ன சொன்ன? புசிக்கிற நாளில் சாகவே. இவங்க புசிச்சு செத்தாங்களா? சாத்தா என்ன சொன்ன? நீங்க சாக மாட்டீங்க. இவங்க செத்தாங்களா? அப்ப அவன் சொன்னது எது மாதிரி தான் இருக்கு? கரெக்ட் இல்ல, கரெக்ட் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆமென். அதாவது யாக்கோபுல ஒரு வார்த்தை இருக்கு, நீ தகாதபடி உன் இச்சையை நிறைவேற்ற நீ ஜெபம் பண்ற. கர்த்தர் அதுல என்ன தலைப்படவே மாட்டார். ஆனா அதே நேரத்தில் பிசாசு தலைப்பட ஆரம்பிப்பான். நமக்கு ஒரு காரியம், இது தேவ சித்தமா, இது தேவனுக்கு பிரியமா நமக்கு தெரியும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் இச்சையில பிறப்பது எல்லாம் இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ இன்னைக்கு உலக அன்பு இருக்குல்ல, இந்த லவ்லாம் சொல்றாங்களா, அது எதுல இருந்து வருது? அவங்க ரொம்ப நல்லவங்க, அதெல்லாம் ரெண்டாவது. உலக ஸ்நேகம்
தேவனுக்கு விரோதமான பகை. இப்ப அந்த உலக சிநேகத்தை உள்ள வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இதை வாய்க்க பண்ணி தாங்க ஆண்டவரே, பயப்படாது, உன் வேண்டுதல் அப்படிதான் வரும். இப்ப இது எதுல இருந்து வந்துச்சு? ரூட் ரொம்ப முக்கியம். ரூட் ரொம்ப முக்கியம். ரூட் ரொம்ப முக்கியம். அது நாங்கெல்லாம் சோம் பண்ணுவோம். எங்களுக்கு ரூட் ரொம்ப முக்கியம்பா. அதனாலதான் கோடாரி எங்க வைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? கிளைகளில் அல்ல, வேர்ல வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனை சந்தித்த முதல் சந்திப்பில் பவுல் கேட்ட 2 கேள்வி. ஒன்று, நீர் யார்? 2வது, நான் என்ன செய்யணும்? இப்படி நான் என்னை வெறுமையாக்கினாதான் பிலிப்பியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டாக்குவார். என்னில் எழும்புகிற விருப்பம் எல்லாம் கர்த்தர் உண்டாக்குறார் நினைக்க, அந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்க்க கூடாது. ஆண்டவர் இதை பேச வச்சுட்டே இருக்கிறார். செய்தி வேற, ஆனா ஆவியானவர் பேச வைக்கிற. பிலிப்பியர் 2வது அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனமே எப்படி தொடங்குது தெரியுமா? 13 இருக்கு. ஏனெனில் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. ஏனெனில் அப்படின்னு ஏன் தொடங்கணும்? அது மொட்டையா எழுத வேண்டியது தானே. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில். அந்த ஒரு வசனம் அப்படி பார்த்தா நமக்கு புரியாது. நீங்க மேல இருந்து படிக்கணும். எங்க இருந்து வரணும் தெரியுமா? 5 இருந்து வரணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல கிறிஸ்து என்ன செய்தார்? தம்மை தாமே வெறுமையாக்குறார். அதன் அடையாளம் தான் அவருடைய விருப்பத்தை கூட விட்டுட்டார். கெத்செமனே தோட்டத்தில், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய. இப்படி நான் எனக்குள்ள இருக்கிற ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் நான் வெளியே தள்ளிட்டு, நான் என்ன வெறுமையாக்கி நான் தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவர் அவருடைய விருப்பத்தை எனக்குள்ள உருவாக்குவார். அவருடைய செய்கையை கர்த்தர் உண்டாக்குவார். இதுதான் சத்தியம். இது நான் விரும்பிட்டு கர்த்தர் எனக்குள்ள எதை உண்டாக்கிட்டாரு? விருப்பத்தை உண்டாக்கிட்டார். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், நீ படிச்சவன் தான், நீ பணக்காரன் தான், நீ எல்லாம் ரைட்டு தான், ஆனா தன்னை தான் கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான். என்ன லாபம்பா? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதுலதான் தெளிவா இருக்கணும். ஆண்டவரை நீரனை உருவாக்கும், நீரனை நடத்தும். பாருங்கள், ஈசாக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கிறான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆபிரகாமின் வேலைக்காரன் யாரை அழைக்க போயிருக்கிறார்? ரெபேக்காள். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63 ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர. ஜெபம் பண்ணி முடிச்சதும் யாரை பார்க்கிறான்? ரெபேக்காளை பார்க்கிறான். பார்த்தானா இல்லையா? அடுத்த வசனம் ரெபேக்காளும் 66வது வசனம், ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். ஜெபம் பண்ணி கண்ணை திறந்து பார்த்ததும் ஓடி போய் ரெபேக்காளை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போகல. இப்படி பார்த்து ஜெபம் பண்ணிட்டு பார்த்து, ஆண்டவரே என் கண்ணுக்கு காட்டுங்க, கண்ணு காட்டுங்க. சிலது காட்டும் போது வேண்டாம் ஆண்டவரே, வேற அப்படி இல்லை, அது வேண்டாம், நான் கண்ணை தெரியாம திறந்துட்டேன், ஏதோ ஒரு பூச்சி ஆண்டவரே வேற வேற கொஞ்சம் நல்லதா, அப்படி இல்லை. அவன் கண்ணை திறந்து பார்த்துட்டு உடனே ஆமீன் போடல, டீட்டெயிலா கேட்கிறான். மனசுல ஒரு சமாதானம் வந்ததுக்கு அப்புறம், ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம், ஓகே, இதுதான் வேதம் நமக்கு அழகா காட்டி தருது. இயேசு ஜெபம் பண்ணி முடிச்சதும் வசனத்தை கொண்டு வந்தது யாரு? சாத்தான். அதனாலதான் தெளிவுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள்.
வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெகுலர் கட்டுகள்லாம் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸுக்கு ஒரு ஃபோன் வந்ததை சொன்னாங்க. ஒரு சகோதரி அப்படி அழுதுட்டு ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்கு ஃபோன் பண்ண, என்ன எதுக்குமா ஜெபம் பண்ணணும்? அதாவது என் பையன் 12th படிக்கிறான். சரி, 12th படிக்கிற பையன் ஒரு பிள்ளை விரும்புகிறான் பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஒரே அழுக. சரி சரிம்மா, ஆண்டவர் விடல. அதுக்குள்ள பாஸ்டர், இப்போ அந்த பிள்ளை வேற ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கிறான். அந்த கான்ட்ராக்ட் கட்டாக இப்ப அந்த பிள்ளை வேற ஒரு பையன் கூட பேசுறதுனால என் பையன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆபீஸ்ல இருக்கிற ஒரு போனை வச்சுட்டு இதுக்கு நான் எப்படி ஜெபம் பண்ணேன்னு தெரியாம, இதுக்கு நான் எப்படி, அவங்க வருத்தத்தை பாத்தீங்களா? நம்ம சிரிச்சிட்டு இருக்கிறோம், அவங்க பார்த்துட்டு இருந்தா சாரி சிஸ்டர். அதனாலதான் பேர் ஊர் ஒண்ணுமே சொல்லல. இல்ல, அவ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. கைகளை உயர்த்தி. இப்படிப்பட்ட கட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியா இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஆண்டவர் நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை விட்டு தட்டி விழ வைக்கிற, ஆண்டவரை வெளியே கொண்டு வர நினைக்கிற சத்துருவின் எல்லா திட்டங்கள், சூழ்ச்சிகள், ஆண்டவர் அவனுடைய எல்லா தந்திரங்கள் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சுட்டரிக்கிறோம், சுட்டரிக்கிறோம், சுட்டரிக்கிறோம். கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுப்பீரா, கர்த்தர் விடுதலை கொடுப்பீரா. ஆண்டவரே, அப்படியே இந்த தற்கொலை எண்ணங்கள் ஆண்டவரே யாருக்குள்ள இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது மாறுவதாகப்பா, அது விலகுவதாகப்பா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதா. ஹல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு செய்தி நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஒரு தொழிலதிபர் குடும்பம் விஷம் குடிச்சு இறந்துட்டாங்க. ஆமே, அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு, ஆனா கடன் அதை விட ஜாஸ்தியா இருக்கு, தாங்க முடியல. அவங்க விஷம் குடிச்சிருக்கிறாங்க, இறந்துட்டாங்க. பிரியமானவர்களே, தற்கொலை முடிவு கிடையாது, முடிவே கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு வேதனைக்குள்ள கொண்டு போயிடும். என வேதம் காண்பிக்கிறது, ஒருவன் தன்னை தான் கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான், அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க ஞான ஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நீங்க என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்களே உங்களை அழித்து கொண்டால். ஆமென். யூதாசை குறித்து 3 வருஷம் கூட இருந்து கர்த்தருடைய பந்தியில் இருந்தவன் யூதாஸ். அவன் ஞான ஸ்நானம் எடுத்தவன், எல்லாம் விட்டு ஆண்டவருக்கென்று வந்தவன், கலப்பையின் மேல கை வைத்தவன், ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்தவன். ஆனால் அவன் தன்னைத்தானே கெடுத்து கொண்ட போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கேட்டின் மகன் கெட்டு போனான். அவ்வளவுதான், அந்த ஆத்மா முடிஞ்சது, முடிஞ்சது. அவன் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணி இருந்தா, கொஞ்ச நேரம் கூட அவன் வெயிட் பண்ணி இருந்தா, அவனுக்கும் சேர்த்துதான் அவர் சிலுவையில் தொங்கினார். ஹல்லேலூயா. ஆமென். அவனுக்கு பாருங்க எவ்வளோ பிசாசானவன் வெளியே கொண்டு போய் கண்ணை கட்டி. ஆமென். ஹல்லேலூயா. தற்கொலை பண்றவங்க டைம் பாஸுக்குன்னு பண்ணல, அவங்களுக்கு அடுத்த வழி தெரியல, அவங்களுக்கு வலி தாங்க முடியல. ஆமென். நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பா சொல்றேன். ஆமென். நீங்க நினைச்சு பிறக்கல, நீங்க இந்த பூமியில பிறக்க நீங்க ஒண்ணுமே செய்யல, அதே போல நீங்க இறக்குறதுக்கு ஒண்ணும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நான் என்னை பிறப்பிக்கவில்லை. எனக்கு பாருங்க, எனக்கு தெரியுமா, உள்ள வயிற்றுல நான் உருவாகும் போது தெரியுமா என்னை வெளியே யார் எடுக்க போறாங்கன்னு, என்னை யார் வளர்க்க போறாங்கன்னு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. பிறக்கலையா, வளரலையா, இனியும் ஒன்றும் தெரியாது. ஆமே, நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு லெவல்ல முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் தெரியாது. ஆனா ஒன்ன புரிந்து கொள்ளுங்கள், நீங்க அவரை நோக்கி பாருங்கள். ஆமே, அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாது மங்கி எறிகிற திரியை. கடந்த நாள் ஒரு மகள், ஒரு வாலிப பிள்ளை வந்து சொல்லி அழுறா. ஏன் அழுறா? அது இந்த மந்தோட பிஸ்னஸ் முடிய போகுது, அதனால முடிஞ்சிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு தெரில,
அதனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்களாம், நம்ம சேர்ந்து சூசைட் பண்ணிடுவோம். ரட்சிக்கப்பட்டவங்க, பந்தியில் இருக்கிறவங்க, அவங்க சொன்ன மாசெல்லாம் தாண்டியாச்சு, நல்லா தான் இருக்கிறாங்க. ஆமாம். ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நினச்சேன், எப்போ சாக போகிறீங்க, இன்னும் 1 மணிக்கு தான் இருக்கு. இல்லை, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறா, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறா. ஹல்லேலூயா. கடந்த நாளில் ஒருத்தங்க ஒரு சாட்சி சொன்னாங்க, கடன் பிரச்சனை தலைக்கு மேலே முங்கிட்டு இருக்கு, அரை கதவை அடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு தாங்க முடியல வலி. ஆமே, வீட்டில் பிரச்சனை, பல பிரச்சனைகள். அப்போ அவர் சொன்னார், நான் அப்படியே ஃபுல்லாக ஜெபத்தில் இருந்தேன், எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. நான் ஜெபம் பண்ணிட்டு எழும்பும்போது தெளிவான ஒரு சத்தம் கேட்டேன். அந்த சத்தம் தான் என்னை இன்னும் நிற்க வைக்குது, என்னை வாழ வைக்குது. என்ன சத்தம்னு கேட்டேன், நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த ஒரே ஒரு சத்தம். ஹல்லேலூயா. அவ்வளோதான். ஆண்டவர் நான் அப்படின்னு அர்த்தம் என்ன, நான் பார்த்துக்கிறேன். ஆமே, நம்ம இப்போ ஒரு உயிரோடு இருக்கிறோம். அந்த எண்ணமே வரக்கூடாது. அப்படி ஒரு தற்கொலை எண்ணம் வந்துட்டுனா இயேசு நாமத்திலே அதை கடந்து அப்புறப்படுத்துங்கள். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பலவினருக்காக நேரம் அதிகம் போகிறது. பலவினருக்காக செபித்து விட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இப்பொழுது நான் சில பலவினருடைய பெயர்களை சொல்லுகிறேன். அதன் பிறகு நம்ம இவர்களுக்காக செபிக்கலாம். சரஸ்வதி என்கிற ஒரு தாயார் மிகவும் பலவீனமான நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி நல்ல விடுதலையை கொடுக்கும்படியாக நம்ம செபிக்க போகிறோம். அதே போல் ஜென்சி என்கிற 12 வயது மகள் இன்னைக்கு காலைல ப்ரேயர் பண்ண கொண்டு வந்தாங்க. அவளுக்கு அந்த மூளைக்கு போகிற அந்த பிளட் சர்க்குலேஷனில் வந்து பாதிப்பு இருக்குது. அந்த இரத்த ஓட்டம் சரியாக மேலே தலைக்கு போகலை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அந்த பிள்ளை இருக்கிறா. கர்த்தர் இறங்கி அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க நம்ம செபிக்கலாம். அதேபோல் பீட்டர்சன் என்கிற ஒரு சகோதரர் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் போராடி கொண்டிருக்கிறதாய் ஜெபிக்க கேட்டார்கள். கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுக்கும்படி நம்ம செபிக்க போகிறோம். ராஜ் என்கிற 18 வயது மகன் பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாப்புல. ஆண்டனி என்கிற 69 வயது சகோதரர் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகவில்லை, செபிக்க கேட்டிருக்கிறாங்க. கவிதா என்கிற சகோதரி ஸ்பைனல் கார்டில் கட்டி படுக்கையில் இருக்கிறாங்க. லிஜு என்கிற 23 வயது மகன் யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்கிறது, ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. செல்வி என்கிற 53 வயது சகோதரி கேன்சர் வந்து 20 ஆண்டுகள் தாண்டி விட்டது. இப்போது இன்னொரு பக்கத்திலையும் அந்த கட்டி இருப்பதாய் சந்தேகப்பட்டு கூறுகிறார்கள். அது கேன்சராக இல்லாதபடி கர்த்தர் அதிசயம் செய்வாராக. நம்ம செபிக்க போகிறோம். கணேசன் என்கிற ஒருத்தங்க லிவர் ப்ராப்ளம், செபிக்க கேட்டிருக்கிறாங்க. மோனிஷா 19 வயது, சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, செபிக்க கேட்டிருக்கிறார்கள். ஆண்டனி செல்லா காலில் வெரிகோஸ் அந்த ப்ராப்ளம் வந்து இப்பொழுது ஹார்ட் வரை அது பாதித்து இருக்கிறதாய் சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தர் விடுதலை கொடுக்க செபிப்போம். நிர்மலா அவங்க இருதய பகுதியில் கட்டி இருக்கிறது, இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கர்த்தர் விடுதலை கொடுப்பாராக. ஜான் பிரின்சன், நான் பீட்டர்சன் பிரின்சன், அவங்க தான் அவங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். ரொம்ப ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் அவங்க கஷ்டப்படுறாங்க. கர்த்தர் அதிசயம் செய்வாராக. சுரேஷ் 18 வயது, டயாலிசிஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 3 நாட்களாக வந்து கண்ணு திறக்கலை, ரொம்ப ஒரு பலவீனமான ஆபத்தான நிலையில் இருக்கிறதா செபிக்க கேட்டிருக்கிறாங்க. கலா என்கிற சகோதரி பிரஸ்ட் கேன்சரில் செபிக்க கேட்டிருக்கிறாங்க.
ஸ்டெல்லா என்கிற சகோதரி 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப ஒரு பாதிப்பான நிலையில் இருக்கிறாங்க. நிர்மலா தொண்டை பகுதியில் கேன்சர், செபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஜெயசிங் என்கிற சகோதரருக்காய் செபிக்க கேட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கார்த்திகா பிளட் கேன்சர் 32 வயது. எசக்கி அம்மாள் 74 வயது, லங்ஸ் கேன்சர், செபிக்க கேட்டிருக்கிறார்கள். கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய். ஜோடித் என்கிற 23 வயது பிள்ளை பலவீனத்தினால ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் செபிக்க கேட்டிருக்கிறார்கள். சசிகலா 26 வயது, ஆக்சிடெண்ட் ஆகி ஷோல்டர் எலும்பு முறிந்து அது இருதயத்தில் குத்தி இருக்கு. உள்ள அந்த அளவுக்கு ஒரு மிகவும் ஆபத்தான நிலையில் செபிக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இறங்கி விடுதலை கொடுக்கும்படியாய் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தந்து செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வீராக, கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. பரிபூர்ண விடுதலையை, சுகத்தை, சௌக்கியத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, ஜீவனை கொடுத்து காப்பீராகப்பா. ஆபத்தான நிலையில, ரொம்ப கிரிட்டிக்கலான நிலையில எத்தனை பேர் இருக்கிறாங்க. என் தேவனே, என் தேவனே, தேவனே, பரிபூர்ண சுகம் தருகிறவர் நீரப்பா. எங்கள் நல்ல பரிகாரி நீராண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யுங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக. கர்த்தர் மனமிறங்கி அற்புதம் செய்வீராக. கிருபையாய் இறங்குங்க. ஒரு தீங்கும் துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்வீராக. அப்படி நீ செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமையாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கைகளை தட்டி பாடுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை உடைந்த பாத்திரம், உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் தள்ளுவதில்லை, நீரவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா, ஆமென், ஆமென். ஆமென். உமது முகம் நோக்கி ஹல்லேலூயா. உமது நம்பினோரை நீர் மறப்பதில்லை. க்ளோரி. ஏழைகளின் பல நீரே, ஏழைகளின் பல நீரே.
ஆமென். ஏழைகளின் ஆமென். திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா, இயேசு மகராஜா, ஹalleluya. ஆமென். நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை. ஹalleluya. லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம். லூக்கா 13:13. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் தமது கைகளை வைத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே உடைக்கப்படாத கட்டுகள் உடைக்கப்படும், தகர்க்கப்படாத கோட்டைகள் தகர்க்கப்படும், வாய்க்கப்படாத காரியங்கள் வாய்க்கப்படும். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. கடந்த நாளில் ஆவியானவர் காண்பித்து பலப்படுத்தின வார்த்தை நமக்கு தெரிந்த வார்த்தை தான். இருந்தாலும் இன்று பேசும்படி கர்த்தர் இந்த வார்த்தையை காண்பித்தபடியினாலே கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் இடைபடுவார். அதனுடைய 27வது வசனம், ஏசாயா 14:27. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? வியர்த்தமாக்குவான யார் அதை கேன்சல் பண்ணுவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவான்? சேனைகளின் கர்த்தர் எப்படி நிர்ணயித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் தமது கையை என்ன செய்கிறாரா? நீட்டுகிறார். அதை கேன்சல் பண்ணவோ அதை மாற்றி வேறொன்றை செய்ய வைக்கவோ யாருக்குமே முடியாது. பார்வோன் மோசையை அனுப்பிவிடலாம், அதெல்லாம் முடியாது போன்னு மோசையை அனுப்பிவிடலாம். ஆனால் மோசையின் தேவன்ட்ட அவன் வேலை நடக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசையை கூப்பிடுறேன், நான் விட்டுருவேன், இந்த ஒரு வாதை மட்டும் நீங்கட்டும், நான் விட்டுறேன். மோசையும் பாவம் போய் கையை உயர்த்துவார், வாதை என்ன ஆகும்? நின்றோம். உடனே இருதயத்தை கடினப்படுத்தி அப்படிலாம் விட முடியாது வா அப்படிமா. எப்படி 1-2 முறை இல்லை, 10 முறை. ஆமே. ஆண்டவர் சொன்னார், மோசே நீ போகாத, நான் போறேன்ட்டார். ஹல்லேலூயா. என்ன செய்யணும் ஆண்டவர்? ரத்தத்தை பூசு. இயேசுவின் ரத்தம் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல பூசப்பட்டா யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். தேவன் நிர்ணயித்திருக்கிறார். தேவன் ஒன்றை நிர்ணயித்தா அதை யாருக்கும் கேன்சல் பண்ண முடியாது. இந்த ஏசாயா 14 ஆண்டவர் நிர்ணயித்த 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒடுக்கப்பட்டவனுக்கு இரக்கத்தை நிர்ணயித்தார். 2, ஒடுக்கினவனுக்கு துன்பத்தை நிர்ணயித்தார். இதைதான் இந்த ஏசாயா 14 நம்மால் பார்க்க முடியும். இதெல்லாம் நிர்ணயித்து இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர். அந்த 26வது வசனத்தை பாருங்கள். தேசம் அனைத்தும் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவார்? Who shall annul it? Who shall annul it? யார் அதை ரத்து பண்ணுவா? யாருக்கு அதை கேன்சல் பண்ண முடியும்? நாம் போட்ட பிளானை ஈஸியா கேன்சல் பண்ணலாம், யார் நினைச்சாலும் கேன்சல் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் போட்ட பிளான்
ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சித்தம். யாருக்கு கேன்சல் பண்ண முடியும்? சிலுவை தண்டனையில தவிர்க்க முடியாத ஒன்று என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்படுவாங்க தெரியுமா? அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகள்ல தவிர்க்க முடியாத ஒன்று என்ன தெரியுமா? முழங்காலுக்கு கீழே முறிக்கப்படணும். இது காலங்காலமா அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் போது செய்கிறது. இது அந்த சட்டம். ஆனால் அந்த சட்டம் எழுதப்படுவதற்கு முன்னமே கர்த்தர் எழுதி வைத்து விட்டார், அவருடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை. ரோமன் கவர்மெண்ட் இருக்கு, பிலாத்து இருக்கிறான். உலகத்தை ஆட்டி படைத்த சாம்ராஜ்யங்களில் ஒன்றுதான் ரோம கவர்மெண்ட். அப்ப அந்த சட்டம், அந்த ஒரு சட்டம் போட்டதுதான், யாருக்கும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேட்டா அந்த ஆள் அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க முடியாது. அப்போ இது காலங்காலமா மாற்றப்படாத சட்டம். சிலுவையில் அறையப்பட்டு குறிப்பிட்ட மணி நேரம் வரை தொங்க விடுவாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முட்டுக்கு கீழே அடிச்சு உடைப்பாங்க. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சட்டம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் நிர்ணயித்தது வேற. அந்த டியூட்டி செய்யறவன் வரான். ஒரு டியூட்டி செய்யறவன் தான் செய்ய வேண்டிய டியூட்டியை செய்யாம வேற காரணம் சொன்னா ஏதாவது அது தேச துரோகம். ஆனா இவன் வரான் பாருங்க, வந்து ரைட்ல இருக்கிறவன் காலை உடைக்கிறான், லெப்ட்ல தொங்கப்பட்டவன் கால் உடைக்கப்படுது. இவன் கடமையை செஞ்சுட்டு போக வேண்டிய இடத்துல இவன் காலை முறிக்கிற அந்த கம்பியோ ஏதோ ஒண்ணு அதை தூக்கி போட்டுட்டு ஈட்டி எடுத்து குத்துறான். அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. நம்ம ஈஸியா படிச்சுட்டு போயிடும். இப்படி ஒருத்தன் செய்யாம இருந்தா அவனுக்கு நாளைக்கு என்ன பிரச்சனை வரவனே வேலை போயிடும். டியூட்டி செய்யல. அப்போ எதுல தான் கவனம் செலுத்துவான்? ஆமே. இந்த தூக்கு தண்டனை போடுவாங்க பாருங்க. அந்த தூக்கு தண்டனை அந்த ஒரு கம்பியை, ஒரு ராடு, அதை பிடிச்சி இழுக்கும் போதுதான் அந்த கால் கீழே இருக்கிற அந்த பலகை விலகும். அப்ப அது இழுக்கிற ஒரு ஆள் செய்யற வேண்டிய வேலையை அவங்க என்ன செஞ்சுதாகணும்? அந்த இடத்துல அவங்க இறக்கம் பார்க்க மாட்டாங்க. அது அவங்க டியூட்டி. அவங்க வந்து நின்று அப்படி டைம் பார்ப்பாங்க. எல்லாம் ரைட் ஓகேன்னு சொன்னதும் அந்த ராடை பிடிச்சி, இது அவங்க டியூட்டி. அது செய்யலைன்னு அதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்கு. அந்த பக்கத்து 2 பேருக்கு எலும்பு முறிக்கப்படாம இருந்தாலும் அது ஓகே, இன்னைக்கு விட்டுட்டாங்க. இல்ல, அப்ப அந்த இடத்துல உலகம் என்னதான் எழுதினாலும், உலகத்துல எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும், கர்த்தர் எதை நிர்ணயித்தாரோ அதுதான் நடக்கும். ஹalleluya. இந்த நம்பிக்கை ஒரு தேவ பிள்ளைக்கு வேணும். இன்னைக்கு நிலைமை மோசமா இருக்கலாம், என்னைக்குமே மோசமா இருக்காது. அதனாலதான் இங்கே யாக்கோபு, இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை தேவன் அந்த சந்ததியாய் தான் மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. அப்ப நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவருடையவன் ஆக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. பைபிளை படிக்கும் போது யாக்கோபே அப்படின்னு சொல்லும் போது யாரை கூப்பிடுறார்? அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிற யாக்கோபு அண்ணனையா? இல்ல, நம்மளதான் கூப்பிடுறார். அதனாலதான் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல 2 காரியத்தை தேவன் நிர்ணயித்திருக்கிறதை பார்க்க முடியும். ஒன்று, ஒடுக்கப்பட்டவனுக்கு இரக்கத்தை. 14:1 வாசியுங்கள். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும், நல்ல கவனமா கேளுங்க, அந்நியரும் கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு. அப்ப இடையில என்ன ஆயிட்டுன்னா கொஞ்சம் விட்டுட்டாரு. இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு கொஞ்சம் மறைச்சிட்டாரு.
பின்னும் தெரிந்து கொண்டனா, யாக்கோபே, உன் வாழ்க்கையில் அடிக்கிற புயல் நிரந்தரமான புயல் அல்ல. தேவன் நிர்ணயித்தது யாக்கோபு என்னைக்குமே சிறுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதல்ல. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி வாசியுங்கள். அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார், அந்நியரும் அவர்களோட சேர்க்கையாகி யாக்கோபின் அந்நியரும் அவர்களோட சேர்க்கையாகின என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் உண்டான மாற்றத்தை, அவர்கள் வாழ்க்கையில் உண்டான மேன்மையை கண்டு அவர்களும் இவங்க கூட நாங்களும் வரோம். உங்க வாழ்க்கை எப்படி இருந்த வாழ்க்கைப்பா, இப்படி ஆயிட்டேப்பா, இவ்வளோ நல்லா ஆயிட்டே, நாங்க நினைச்சோம் உன் கதை முடிஞ்சதுன்னு. இல்லை இல்லை இல்லை, உண்மையிலே உன் தேவன் பெரியவர் தான். எத்தனை பேர் இதை கேட்க விரும்புறீங்க? ஆமென், அல்லேலூயா, ஆமென். நிறைய சாட்சி இங்க வாசித்து நீங்க கேட்குறீங்க, நிறைய கேட்டவங்க இருக்கிறீங்க. உங்க சாட்சி ஒரு நாள் சொல்லப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 3வது வசனம், கர்த்தர் உன் துக்கத்தையும் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த, இந்த வேர்டை பாருங்க, நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான, எல்லாரும் சொல்லுங்க, கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. இப்ப எப்படிதான் இருக்கிறாங்க? தத்தளிப்பு. இந்த தத்தளிக்கிறதுனா என்ன? நீச்சல் தெரியாத ஒரு ஆள் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க, என்ன செய்வாங்க? தத்தளிப்பாங்க. எதுக்கு தத்தளிப்பாங்க தெரியுமா? கரை சேர இல்ல, மூச்சு விட முடியாம பார்க்கிறார் ஆண்டவர். அப்படி தத்தளிக்கிறவனுக்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு ஒரு இளைப்பாறுதல் காலத்தை வச்சிருக்கிறேன். என்னைக்கு ஆண்டவரே, நானே எப்படி இருக்கிறேன்? தத்தளிச்சிட்டு இருக்கிறேன். எவ்வளவு தண்ணி உள்ள குடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன வேடுங்க இது? அதுவும் என்ன அடிமைத்தனம் தெரியுமா? கடினமான. இதுல இருக்க ஒரு கயிறை கூட அத்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கூனியாகிய ஸ்திரீ எத்தனை வருடம் தெரியுமா? எவ்வளவு நிமிர முடியாது. என்ன பையனுங்க, எப்படி நீங்க 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 உண்மையில சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற ஸ்கூல்ல கொடுக்கிற பனிஷ்மெண்ட் இப்பெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதுல போய் குனிஞ்சு நல்ல. நாங்க படிக்கும்போது சில டைம் நாங்க கொண்டு போன பேகையே தூக்கி மேல வைப்பாங்க. நாங்க அதனால அவங்க பேகை தூக்கி வைக்க வராங்க, உள்ள இருக்கிற புக்கெல்லாம் தூக்கி கீழே வச்சுட்டு, சிரிக்காதீங்க, நீங்களும் இப்படிலாம் பண்ணிட்டுதான். நம்ம கொஞ்ச நேரம் விடும்போது இப்படி பார்ப்போம். எதுக்கு தெரியுமா? மேடம் எங்கேயாவது போயிட்டாங்கன்னா எழும்பி திருப்பி. எங்க 18 வருஷங்க, அவங்க எவ்வளவு தத்தளிப்பு. ஆண்டவர் சொல்றார், யாக்கோபுக்கு தத்தளிப்பு இருக்குது, நிரந்தரம் கிடையாது. தேவன் நிர்ணயித்தது வேற. தேவன் நிர்ணயித்தது இதோ தத்தளித்து கொண்டிருக்கிறவன சுகமாய் தாபரிக்க பண்ணுவது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. அப்போ அக்காலத்திலே அப்படின்னு சொல்லிட்டு தான் நேர எங்க திரும்புறாருன்னா, இந்த கூட்டத்தை ஒடுக்குறான் தெரியுமா, அவனுக்கு நேரா திரும்புறார். அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் கூட நான் நிக்க விரும்புறேன். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் தேவை. நான் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் என்னை தெரிந்து கொண்டார். நான் இன்னைக்கு அவரை நோக்கி கையை உயர்த்துறேன்னா அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு நேராய் அவருடைய கையை நீட்டினார்.
இன்னைக்கு நான் அவர் அப்பான்னு கூப்பிடுறேன்னா அவர் அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளைன்னு கூப்பிட்டுட்டார். உங்க அப்பாவை ஃபர்ஸ்ட் நீங்க அப்பான்னு கூப்பிட்டீங்களா அல்லது உங்க அப்பா உங்களை மகளே மகனேன்னு கூப்பிட்டாரா? அப்ப எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அவர் தான். நான் அவரை நேசிப்பதற்கு முன்னே அவர் என்னை நேசிக்கிறார். இன்னைக்கு நான் தத்தளிப்பது உண்மைதான், என்றைக்கும் அல்ல. இன்னைக்கு நான் தாழ்ந்திருப்பது உண்மைதான், என்றைக்கும் அல்ல. இன்னைக்கு நான் துக்கத்தை சுமப்பது உண்மைதான், என்றைக்கும் அல்ல. யாக்கோபே இவைகளை நினை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அதாவது தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒருவனுக்கு இளைப்பாறுதலை யோசிக்க கூட முடியாத நிலை. உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் அடிமைப்பட்டது கடினமான இஸ்ரவேலர் எங்கிருந்து புறப்பட பண்ணினார் என்று பைபிள் சொல்லுது தெரியுமா? இருப்பு களவாய். நமக்கு ஒரு தத்தளிப்பு வரும்போது நம்ம இமீடியட்டா மறக்கிற ஒண்ணு உண்டு தெரியுமா? என்ன தெரியுமா? நான் அவருடைய பிள்ளை என்பதை. தத்தளிக்கிறவனை பார்த்து உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே அப்படிங்கிறார். ஆமென். தண்ணியில தத்தளிக்கிறது மாதிரி இன்னைக்கு கடினமான அடிமைத்தனம் சான்ஸே கிடையாது. அன்னைக்கு இருந்தது மாதிரிலாம் கிடையாது, முடியவே இல்லை. என் ஆண்டவர் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ, என் வாழ்க்கையில் உண்டாகிற தத்தளிப்பு அதை வியர்த்தமாக்க முடியாது. இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனை, நான் நடப்பது துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் என் ஆண்டவர் நிர்ணயித்ததை ரத்து பண்ண, கேன்சல் பண்ண, என் தேவன் செய்யும்படி ஒரு காரியத்தை செய்யும்படி கரம் நீட்டுகிறாரே, அதை இல்லாமல் போக பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இன்னைக்கு ஏன் கர்த்தர் இப்படி கொஞ்சம் கைவிட்டார், கொஞ்சம் விட்டார்? பிள்ளையை அவர் தண்டிப்பார் அல்லவா? யாக்கோபுக்கு தண்டனை உண்டு. அவர் தொடை சந்தை தொட்டார் இருக்கு. ஆமென். சிக்ஷை ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறதுனால அவர் சிக்ஷிக்கிறார். நீங்க இந்த யாக்கோபுக்கு கொடுக்கிற தண்டனையை பத்தி, யாக்கோபுனா பிள்ளைங்களுக்கு, நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 27:6 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ? ஆமென் அப்படின்னு கேள்வி கேட்கிறது போல வரும். அதாவது யாக்கோபுக்கு விரோதமா எழும்பினாங்கல்ல இஸ்ரவேல், பார்வோன், அவங்களுக்கு ஒரு அடி விழுந்துச்சுல்ல, அப்படியே இஸ்ரவேலர் அடிச்சாரு இல்ல. எப்படி வழக்காடினாராம்? 8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய். மட்டாய்னா கர்த்தர் ஒரு அளவு வச்சிருக்கிறார், இவ்வளவுதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், நான் எப்போதும் போராட மாட்டேன், ஏன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க, சோர்ந்து போயிருவீங்க அப்படிம்பார். ஆனா சத்துருக்களுக்கு செய்யறது வேற, அதை நான் 2வது சொல்றேன். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பனிஷ்மெண்ட் வைத்திருக்கிறார். ஆமென். எரேமியா 30:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் என்ன செய்வேனா, நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய். ஆமென். சிலர் இந்த வசனத்தின் முதற் பகுதியை மட்டும் ஸ்டிக்கராய் அடித்து ஓட்டி வைத்திருப்பவர்கள் உண்டு. என்ன? உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும்? ஐ வில் டிசிப்ளின் யூ பட் ஒன்லி இன் டியூ மெஷர். அதாவது சத்துருக்கு அடிக்கிறதுக்கு கணக்கே கிடையாது, ஆனா அவருடைய பிள்ளையை அடிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க உங்க பிள்ளைங்களை அடிச்சு வளர்த்தீங்கல்ல,
என் பிள்ளைய நான் அடிச்சதுல என் பிள்ளை அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்ல. நமக்கு தெரியும், கோபம் உச்சில நிற்கும். ஆனா நம்ம கைக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்போம். சிலர் நாக்குக்கு கண்ட்ரோல் கிடையாது. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வா தோசை சாப்பிடு, போத எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டு. ஆமென். மட்டாய். அப்போ பனிஷ்மெண்ட் உண்டு. தேவ பிள்ளைக்கு யாக்கோ நீ பிள்ளைன்னா அடி உண்டு. ஆமென். என்ன ஒரு 2 ஆமென் வருது. அப்போ ஆண்டவர் அவனை அடித்து சில நேரத்தில் அப்படி, ஆண்டவரே அவனே அடிச்சது மாதிரி இல்லப்பா, இல்ல உனக்கு நான் ஒரு அளவு வச்சிருக்கிறேன். அது நீ அடுத்த வசனம் சொல்லும் போது உங்களுக்கு தெரிய வரும். அதனாலதான் எதுக்காக இதை செய்கிறார் அப்படின்னா ஒப்புரவாயிரணும். ஓசியா 12 நீங்க பார்க்கும்போது 2வது வசனத்துல நானே வாசிக்கிற நேரம் இல்லை. யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார் அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு 6வது வசனத்துல சொல்றார், இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு அப்படிங்கிறார். அப்ப ஏன் ஆண்டவர் விசாரிக்கிறார்? ஆண்டவருக்கு வழக்கு இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய மனசுல என்ன இருக்குன்னா நம்மளை கரெக்ட் பண்ண, டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வர. அதாவது என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஆமாவா இல்லையா? என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கும். ஆமே. கல்யாணம் ஆகாதவங்களே கை தூக்குறாங்க. உங்கள் விசுவாசம் பெரியது. ஆமா, என் பிள்ளை எல்லாருக்கும் இது விருப்பம் இருக்குல்லங்க. அவர் நல்ல தகப்பன் அல்லவா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, வழக்கு இருக்கு, நான் நியாயம் தீர்க்க போறேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிட்டு. ஏன்னா சிக்ஷை நிரந்தரம் அல்ல, சிக்ஷை தற்காலிகம். எனவேதான் பைபிள்ல நிறைய வாட்டி வரக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. அது யாக்கோபுக்கென்று எழுதப்பட்ட வார்த்தை, அவருடைய பிள்ளைகளுக்கென்று எழுதப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை தான் இனி. எல்லாரும் சொல்லுங்க, இனி. கடந்த நாள் இந்த இனி எல்லாம் இனிமையா இருந்துச்சு வாசிக்க. நிறைய இருக்கு, ஆனா ஒரு சில வசனங்களை நான் எழுதி வச்சிருக்கிறேன், அப்படியே நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க, நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. ஏன்னா இந்த இனி அப்படிங்கிற வேர்டுக்கு அது தேவ பிள்ளைகள் மட்டும்தான். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, ஆமென். அந்த சங்கீதம் 71 20 21 அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின். அப்போ ஆண்டவரை, என் வாழ்க்கையில எல்லாம் இடிந்து போனாலும் என்னை திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்டி எழுப்ப உங்களால முடியும். இது ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. ஆமென். யோபுவுக்கு ஏதாவது மீதி இருந்துச்சா? ஆமென். ஏதாவது இருந்துச்சா? இல்ல. ஆனா கர்த்தர் எப்படி கொடுத்தார்? முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார். ஆமாவா இல்லையா? அப்ப தேவ பிள்ளைகளுக்கென்று தேவன் செய்கிற காரியம் இது தேவன் நிர்ணயித்தது. ஒரு நேபுகாத் நேச்சாரே புல்ல தின்ற அளவுக்கு விழுந்துட்டு திரும்ப எழும்பி மேன்மையாய் ராஜ்யத்தில் உட்காருவான் என்றால், அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற அன்பு சகோதரா, திரும்ப கர்த்தரால. அதனாலதான் ஏசாயா 29:22 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம். அப்ப இதுவரை யாக்கோபு என்ன பட்டிருக்கிறோம்? அப்ப அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார்ல. இனி இந்த வேர்டெல்லாம் நீங்க நோட் பண்ணி வீட்டில் போய் அதை சொல்லிட்டே இருக்கணும். யாக்கோபே
நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து. இதான் அவருடைய மனசுல இருக்கு. அதான் யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் இனி அவன் முகம். ஏசாயா 30:19 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. யாருக்கு சொல்றார் தெரியுமா? அவருடைய ஜனத்துக்கு. அப்ப ஆண்டவர் நிர்ணயித்தது அது. ஏசாயா 51:22 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி என் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை. அதனாலதான் சொல்ல, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து. அங்க என்ன பார்த்தோம்? உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் ஆண்டவர் அதை நீக்கிறார். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய ரட்சிப்புக்கு எப்படி காத்திருக்கணும் தெரியுமா? நம்பிக்கையோடு. ஆமென். வீட்டில் பிள்ளைங்க வந்து சொல்ற, அம்மா நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குமா? இருக்குப்பா, ஆனா இனி இருக்காது. ஹல்லேலூயா. அதாவது அற்புதத்துக்கு ஆக மட்டும் வந்து போகிற கூட்டங்கள் நிறைய உண்டுங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை எது பிடிக்கணும் தெரியுமா? உறவை பிடிக்கணும், உறவை பிடிக்கணும். நான் பிள்ளை, அவர் என் அப்பா. ஹல்லேலூயா. ஏசாயா 52:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஏசாயா 60:18 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படாது. ஏசாயா 33:20 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி அதன் முளைகள் என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவது இல்லை. இனி. ஏசாயா 49:19, இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும், அதாவது நன்மைகளின் நெருக்கம். ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, இந்த வீட்டில் இந்த பொருளை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நன்மைகளின் நெருக்கம். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி ஓடி வந்து எலிசா கிட்ட சொல்லுவாள்ல, என் கடன்காரங்க வந்து கேட்குறாங்க, என் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போகணும்னு நிற்கிறாங்க, உன்ட்ட என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, போய் எல்லா காலி குடத்தையும் எடுத்து வை, பக்கத்து வீட்லையும் கேட்டு வாங்கி வை. எல்லா காலி குடம் தான் கொடுப்பாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி தான் கொடுக்க மாட்டாங்க. அதனால நீ காலி குடத்தை கேட்டு வாங்கி வை. காலி குடம் காலி ஆயிட்டு எல்லா காலி குடம் வச்சுட்டு எல்லா குடம் நிரம்பினதுக்கு அப்புறம் நேராக வந்து சொல்றாங்க, இனி குடம் எண்ணெய் இல்லைன்னு இல்லை, இதான் நன்மைகளின் நெருக்கம், வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இனி. ஏசாயா 62:8, இனி நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். ஏசாயா 60:20, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. ஏசாயா 62:4, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம். எல்லாரும் சொல்லுங்க, இனி. அப்ப நம்முடைய நோக்கம் எதுல தான் இருக்கணும் தெரியுமா? இனி. அப்போ இந்த நாட்கள்ல நம்முடைய கவனம் எதுல இருக்கணும்னா, அப்போ எனக்கு ஆண்டவர் இந்த தத்தளிப்புல இருந்து என்ன வெளியே கொண்டு வருவார். இது தேவன் நிர்ணயித்தது. தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை. பிரியமானவர்களே, நமக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தேவனை கோபப்படுத்தி தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் தள்ளி இருக்கிறோம். இந்த ஓசியா 12 யாக்கோபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார்ல, என்ன சொல்றார் தெரியுமா? ஆமென். 9வது வசனத்துல, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரா இருக்கிற நான். இந்த வார்த்தை கவனிங்க. என்னைக்கு உன்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தானோ அதிலிருந்து உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களிலே
இதுதான் அவர் மனசுல இருக்கு. இவன் நல்லா இருக்கணும், இவன் வாழ்ந்து இருக்கணும். ஏன்னா யாக்கோபுக்கு பேரே என்ன தெரியுமா? எத்தனை ஏசா சொன்னா, நீங்க விடுங்க. கூடாரவாசி யாக்கோவே யார்தான்? கூடாரவாசி. ஆனா அவன் கூடாரத்தில் இருந்து நாட்கள் பல ஆயிட்டு. ஆண்டவர் திருப்பி அவனை கைப்பிடிச்சு கொண்டு வரார். அவர் மனசுல இருக்கிறது நீ வாழ்ந்து இருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல சொல்லிட்டு அடுத்து அதை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? 10வது வசனத்தை பாருங்கள். அப்படியே தீர்க்கதரிசிகளோட சொன்னேன். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஊழியக்காரர்கள்ட்ட சொல்றார், தீர்க்கதரிசிகளோட சொன்னேன், நான் அநேகம் தரிசனங்களை அருளி. தரிசனங்கள் மூலமா சொல்றேன், வார்த்தைகள் மூலமா சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்றேன். தீர்க்கதரிசிகளை கொண்டு உவமைகளால் பேசினேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். 12வது வசனம், யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். வாக்குத்தத்தம் இருக்கு. எகிப்திலிருந்து கைப்பிடித்து அழைத்தது முதல் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான். அப்ப நீ ஏசித்தெல்லாம் செய்யணும் யாக்கோபே. நான் உன்னை ரட்சித்ததெல்லாம் நீ எவ்வளவு சிம்பிளா மறக்கிற. நான் உனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கு. ஆனா உன் மாம்சமும் மனசும் ஒண்ணு விரும்புது. ஏன்னா ராகேல பார்த்ததுமே இவருக்கு பிடிச்சிட்டு. யாக்கோபே உன்னை உருவாக்கினவரும் நீ. யாக்கோபே நீ பூச்சியா இருக்கும் போது நான் உன் கையை பிடிச்சிட்டேன் தெரியுமா. இன்னைக்கு நீ ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால ராகேலுக்கு ஒண்ணு பிடிக்குது. ஆனா நீ டாட்டா இருக்கும் போதே எனக்கு ஒண்ணு பிடிச்சது. ஆமாவா இல்லையா? அப்படிதான் நாங்க ஒரு ஸ்கேன்ல என்ன தெரியுது பாருங்க. என்ன தெரியுது? ஒண்ணு நீ டாட்டா இருக்கும் போதே உனக்கு என்ன பிடிச்சிட்டு. ஆனா ராகேலுக்கு நீ அப்படியே மறந்துட்டே. வாக்கு தத்துவம் உன் மேல இருக்கு, எல்லாமே உன் மேல இருக்கு. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறவர் அவரு. நீ என்னடா நான் செய்யறது ஃபுல்லா கர்த்தர் யாக்கோபுக்கு நிர்ணயித்தது லேயாள். ஆனா லேயாள் யாக்கோபுக்கு பிடிக்கல. ஏன்னா கர்த்தர் அந்த லேயாள் வழியாக யார் பிறக்கிறா? யூதா வம்சத்தில் யார் வாரா? இயேசு. இது ஆதி முதல் நிர்ணயிக்கப்பட்டது. இன்னொரு சத்தியம் தெரியுமா? ராகேல் திருமணம் பண்ணான். கானானுக்கு போகிற வழியில ராகேல் அவுட். கானானுக்கு போகல, லேயாள் போனான். ஆபிரகாம் மரித்த போது ஆபிரகாம் சொன்னார், சாராள் பக்கத்தில் என்ன வச்சிரு. சாராள் பக்கத்தில் ஆபிரகாம் வச்சாங்க, ரெபேக்காள் பக்கத்தில் ஈசாக்க வச்சாங்க. யாக்கோபு ரொம்ப நேசித்தது ராகேல. ஆனால் அவன் சரீரம் எது பக்கத்தில் வைக்கப்பட்டது தெரியுமா? அற்பமா எண்ணப்பட்ட லேயாள் பக்கத்தில் தான் வைக்கப்பட்டது. ஏன்? தேவன் நிர்ணயித்தது. அடுத்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட 14வது வசனம், எப்ராயிமோ அவரை கோபப்படுத்தினான், மிகவும் கோபப்படுத்தினான். உனக்கு நான் வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறேன், உனக்கு நான் தேவனா இருக்கிறேன், உனக்கு நான் அது செய்யறேன் இது செய்யறேன்லாம் சொல்றேன். உன்னை நான் திரும்பவும் கூடாரங்களிலே தாபரிக்க பண்ணுவேன். நீ கூடாரவாசியா இருந்த, ஆனா உன்னுடைய செயல்னால இப்போ வீட்டுக்குள்ள இருக்க முடியல. ஏசாவனை இருக்க விடாம ஆக்கிட்டான் பாத்தியா, ஓட வைக்கிறான் பாத்தியா. எங்கேயோ ஓடி யார்கிட்டயோ தஞ்சம் புகுந்து அங்கேயும் இருக்கு. அங்க கொஞ்சம் முகம் மாறினாலே, இன்னொரு வீட்டுல நம்ம இருக்கும்போது அந்த வீட்டாருடைய முகம் மாறினாலே நமக்கு இருக்க முடியாதுங்க. நம்ம வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா இன்னொரு வீட்டுல முகம் மாறினாலும் இருக்க முடியல பாத்தியா. யாக்கோவே, நான் உன்னை கூடாரங்கள்ல குடியிருக்க பண்ணுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உனக்கு எல்லாம் செய்யறேன். அது வேண்டாம். அதனாலதான் ஆண்டவர் தண்டிக்கிறார், மட்டாய் தண்டித்தார். யாபோக்காற்றின் கரையின் அனுபவம் மட்டும் யாக்கோபுக்கு இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு யாக்கோபு இல்லை. ஆனா எந்த இடத்துல உடையணுமோ, எந்த இடத்துல விழுந்து அழணுமோ, அந்த தருணத்தை, அந்த இரவு மட்டும் யாக்கோபு தூங்கி இருந்தா
அடுத்த நாள் அவனுக்கு விடியல் இல்லை. ஆனா அந்த இரவுல தேவ சமூகத்துல அவன் விழுந்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று கதறின போது அந்த இரவுல கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். அவன் நிலத்திலிருந்த தத்தளிப்பு நீக்கப்பட்டது, துக்கம் மாற்றப்பட்டது, கடினமான நுகம் முறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இறங்குறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஒரு வசனம் நமக்கு ரொம்ப தெரிந்த வசனம், ஆனா அதை படிக்கும் போதெல்லாம் பலன். சகரியா 1வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த யாக்கோபு மேல கர்த்தர் எப்படி கோபத்தை வச்சிருக்கிறாரா? கொஞ்சம் கோபம். எல்லாரும் சொல்லுங்க. கொஞ்சம் கோபம் தான், ஆனாலும் அந்த கொஞ்சம் தாங்கிற கெப்பாசிட்டி எங்களுக்கு இல்ல. ஆண்டவர் ஏசாயா 54 என்ன சொல்வார்? சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவட்டவளே. யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? இமைப்பொழுது கைவிட்ட போது நிலைமையை பார்த்தீங்களா? இதை ஒரு நாள் படிக்கும் போது ஆண்டவரை பார்த்து பாடினேன். இமைப்பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாது. ஆண்டவரே, யாக்கோபை இமைப்பொழுது கைவிட்டு திருப்பி கையை பிடிக்கும் போது யாக்கோபு அங்க இருந்தான். என்ன நீங்க கைவிட்டு கை பிடிக்கலன்னு பார்த்தா நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தை, விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்க. இமைப்பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாதையா, இரவும் பகலும் என் கூட இருந்தென்னை நடத்தி செல்லுமையா, இரவும் பகலும் என் கூட இருந்து நடத்தி செல். ஆண்டவர் இதை சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, இந்த 12வது வசனத்துல ஒரு தூதன் கேட்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எந்த மட்டும் இறங்காது இருப்பீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தூதர்களே பரிதாபப்படுறாங்க பாருங்க யாக்கோபுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது. அப்ப யாக்கோபு ஆண்டவருக்கு எவ்வளவு ஃபேவரட் பாத்தீங்களா? இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட. கொஞ்சம் கவனிங்க. இயேசுவை பிடிக்க வரும்போது இயேசுவை சுத்தி எத்தனை தூதர்கள் நின்னாங்க தெரியுமா? இயேசுவை நைட்டு பிடிக்க வந்தாங்கல்ல, இயேசுவை சுத்தி எத்தனை தூதர்கள் நின்றாங்க தெரியுமா? 12. ஒரு லேகியோனா எத்தனை? 6000. 12 லேகியோனா 72,000க்கும் அதிகமான தூதர்கள் நிக்கிறாங்க. எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்ப அதே போல இங்கே அவருடைய ஜனம் கஷ்டப்படும் போது தூதர்கள் சுத்தி இருந்து ஃபீல் பண்றாங்க. ஒரு தூதன் கேட்கிறான், எந்த மட்டும் இறங்காது இருப்பீரப்பா? நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் இந்த 70 வருஷமா, இத்தனை வருஷமா, இந்த 18 வருஷமா, இந்த 38 வருஷமா, இந்த 40 வருஷமா ஆண்டவர் சொல்றாரு, நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கி கொண்டிருக்கிறேன். இந்த வேர்டை நல்ல கேளுங்க. மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு தான் சொல்றேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம், ஆகையால் மன உருக்கத்தோட. புரியும்படி சொல்லணும்னா, உங்க பிள்ளைய நீங்க கோபத்துல அவங்க பண்ண ஒரு செயல்னால உங்களுக்கு கோபம் தாங்க முடியாம ஓங்கி படபடான்னு அடிச்சிட்டீங்க. நீங்க அடிக்கும் போது ஒருத்தங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னு வைங்களேன். உங்க பிள்ளைய நீங்க கோபத்தில் அடிக்கிறீங்க, உங்க பிள்ளை வலியில துடிக்கிறான், அதை ஒருத்தங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அதை நீங்க பார்த்துட்டீங்க. அதை பார்த்தது உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? 2 காரியம் வெளிப்படும். ஒன்று, அவங்க மேல கோபமும் பிள்ளை மேல இரக்கம். அதுதான் இங்க நடக்குது. எப்படி உங்க பிள்ளைய நீங்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க, கோபம் தாண்டும்,
அவர் அடிக்கட்டும், நல்லா அடிக்கட்டும், நல்லா அடிக்கட்டும். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா உண்மையால அந்த தகப்பனுக்கு அப்படி பிள்ளை அழுவத, நம்ம பிள்ளைங்க அழுகிறத ஒருத்தங்க பார்த்து ரசிக்கிறாங்கன்னா நம்ம மனசு அடுத்த செகண்டே அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிடும். இது சத்தியம், இதுதான் உண்மை. நம்ம பிள்ளைங்க அழுறதையோ நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டத்தை இன்னொருத்தங்க பார்த்து ரசிக்கிறாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி அடுத்த செகண்ட். ஏன்னா அந்த உறவுங்கிறது அப்படிதான். ஹல்லேலூயா. இங்கே அதான் நடக்குது. அதான் அவர் எப்படி கொண்டார, மகா வைராக்கியமா சொல்லிட்டு அந்த அந்த சுகமாய் வாழ்கிற, எப்பாடா ஏய் ஆட வெட்டு, அதை வெட்டு, இதை வெட்டு, அங்க பாரு யாக்கோபு அழுதுட்டு இருக்கிறான், ஜாலியா இருக்கலாம். வந்துச்சு கோபம். யாக்கோவுக்கு மேல அவருக்கு எப்படி கோபம் வந்துச்சா? கொஞ்சம் கோபம். யாக்கோபு கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிற புறஜாதிகள் மேல எப்படி கோபம் வந்துச்சா? கடுங்கோபம். அவங்க மேல கடுங்கோபம் வந்ததும் கர்த்தர் யாக்கோபுக்கு என்ன செய்தார் தெரியுமா? ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேமினிடத்தில் திரும்பினேன். இப்ப புரியுதா? நம்மளை பகைக்கிறவங்க நல்லா வாழ்றது கூட நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தான். நீங்க என்னடான்னா அவங்க வாழ்ந்திருக்கவே, அவங்க சுகமா வாழட்டும். அல்லேலூயா. ஆமான் சுகமா இருந்தாதான் மோர்தேகாயே நீ குதிரை மேல ஏறுவ. ஆனா நீ ஏறிட்டேன்னா அதுக்கப்புறம் ஆமான் இறங்கிடுவான். ஹல்லேலூயா. ஆமென். உருக்கமா எருசலேமினிடத்தில் திரும்பினேன், என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல். அடுத்த வார்த்தை, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இறங்க ஆரம்பிச்சிட்டார். இது தேவன் நிர்ணயித்தது. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு, பின்னும் கூறு. திரும்ப திரும்ப சொல்லாத, திரும்ப திரும்ப சொல்லு. 70 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிற பட்டணம் திரும்ப எழும்புவாங்க. ஆமென். அன்று சொல்ல திரும்ப. இதான் யாக்கோபு. இது தேவன் நிர்ணயித்தது. அவ்வளவுதான். எல்லாம் நடக்கணும்னா 2020 நடந்திருக்கணும் பிரதர். கிடைக்கணும்னா 2022 கிடைச்சிருக்கணும். இனி நீ யாரு என்பதை மறக்கிற. நீ தள்ளி நிற்கிற புறஜாதியான் அல்ல, நீ பக்கத்தில் நிற்கிற அவருடைய பிள்ளை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. என் ஆண்டவர் கையை வச்சிட்டார்னா எல்லாரும் வலது கையை வைத்து, நான் புறஜாதி அல்ல, நான் அவருடையவன், நான் அவருடையவள். சத்தமஸ், நான் புறஜாதி அல்ல, நான் யாரோ அல்ல, நான் அநாதை அல்ல, நான் அவருடையவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எங்க கொண்டு விட்டார் தெரியுமா? ஏன்னா நான் அவருடையவன். என்னுடைய முடிவு அவருக்கு மகிமையாதான் இருக்கணுமே தவிர அவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதா இருக்கக்கூடாது. ஓ ரலபா தடரபா. உங்க வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்குல்ல, அதுல கர்த்தருக்கு மகிமையாதான் இருக்கணும். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்காது, இருக்க விட மாட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, என் நாமம் எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படலாம் அப்படின்னு கேட்கிறார். இஸ்ரவேலர்கள் ஏன்னு பார்க்கறாங்க. ஏய், உன் மேல என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை செய்துவிட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நீங்க படிக்கும் போது தெரியும். விசேஷமா எசேக்கியேலை கொண்டு சொல்லுவார், ஏசாயாவை கொண்டு சொல்லுவார், இவைகள் எல்லாம் நான் உங்கள் நிமித்தம் செய்யல, என் நாமத்தின் நிமித்தம். ஏன்னா உன் மேல நான் என் நாமத்தை எழுதி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்கு? தத்தளிப்பு, தத்தளிப்பு, மூச்சு மூட்டுது. ஹல்லேலூயா. தேவன் என்ன நிர்ணயித்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சத்துரு உங்க வாழ்க்கையை பார்த்து சிரிக்கிறானா? சிரிக்கட்டும். ஆமா. எனக்குள்ள செய்தி கேட்டுட்டு போய் சொல்லுங்க, கொஞ்சம் கூட நல்லா, கொஞ்சம் கூட நல்லா. நீ ஏன் நீ சத்துருக்க பாத்தியா? நீ இன்னும் எழும்பல பாத்தியா? நீ இன்னும் சிரிக்கல. அல்லேலூயா.
நம்மளை பகைக்கிறவங்களை சிரிக்க வச்சாலும் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு என்ன வந்துச்சா? கடும் கோபம் வந்துச்சு. யார் மேல தெரியுமா? ஹல்லேலூயா. அப்போ பிள்ளை மேல இருக்கிற கோபம் அப்படியே திரும்புது. எப்படிங்க இருக்கும்? ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை சிலருக்கெல்லாம் அப்படியே மூட்டி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்களை பத்தி பெற்றோர்கிட்ட அந்த பிள்ளை ஒண்ணுமே தெரியாம வீட்டுக்கு வரும், வாசல்லே மிதி விழும். உடனே அப்படி ஒரு சந்தோஷம். உங்க பிள்ளை உங்க பிள்ளை உங்க பிள்ளை. சிலர்லாம் வந்து உண்மையான காரியத்தை சொல்லணும், சிலர் வந்து அந்த பெற்றோரை கோபப்படுத்துறதுக்குன்னே சொல்லுவாங்க. உங்க பையன் உங்க பையன் ஆமென் அப்படி கோபப்படுத்தி அந்த அந்த டீச்சர்ஸ் முன்னாடியோ அல்லது யார் முன்னாடியோ வச்சு அந்த பையனை அடிக்கணும். அவன் மேல ஒரு அடியை விழ வச்சிடணும். அடி விழ வைக்கும்போது உடனே அவங்க நல்லவங்க ஆயிடுவாங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஆனா உள்ள அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்பாடா. ஆனா அந்த பிள்ளை வீட்டுக்கு போறதுக்குள்ள அப்பாவுக்கு மனசு உடைஞ்சிரும். அதுவரை வாங்கி கேட்டு கொடுக்காத ஐஸ்கிரீம் அன்னைக்கு வாங்கி கொடுக்கப்படும். ஆமாவா இல்லையா? ஆமென். பொல்லாதவர்களாகிய நீங்களே, நீ கஷ்டப்படுறதை பார்த்து இன்னைக்கு 4 பேர் சிரிக்கிறாங்க. அவருடைய வைராக்கியம் ஏறிட்டே இருக்கு. அவரு சொல்றார், இந்த பட்டணம் இன்னும் நன்மையினால நிரம்பும். ஆயிரம் நாவிரும் ஆமென் நன்றி சொல்கிறாரே. அதனாலதான் சங்கீதம் 90:15 நம்பிக்கையோடு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு. சரியாக இந்த ஜெபத்தை போய் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்தை போய் பண்ணுங்க. இந்த பாதையில பயணிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையினுடைய வல்லமை, இந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியும். 1-2 வருஷம் இல்லப்பா. ஆமென். ஏன்னா நான் என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையின் தத்தளிப்பு நிரந்தரம் அல்ல. உங்க டைரியில மேல பெருசா எழுதி வச்சுக்கோங்க, இந்த தத்தளிப்பு நிரந்தரம் அல்ல, இளைப்பாறுதல் தான் நிரந்தரம். தத்தளிப்பு நிரந்தரம் அல்ல. கர்த்தர் என்னை கூடாரத்திலே சுகமாய் தாவரிக்க பண்ணுவார். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இரக்கத்தை நிர்ணயித்திருக்கிறார், ஒடுக்கினவனுக்கு எதை நிர்ணயித்திருக்கிறார்? இனி வாசியுங்கள் 14 ஏசாயா 14:3-4 வாசியுங்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே. அதுதான் ஒரு சைடுல மன உருக்கத்தை காட்டுகிறார், இன்னொரு பக்கத்துல கடுங்கோபத்தை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க. பார்வோன் இந்த பக்கம் நிக்கிறான், இஸ்ரவேலர் இந்த பக்கம் நிக்கிறாங்க. இந்த பக்கம் நிக்கிறவங்க மேகத்தின் மேல இருக்கிற கர்த்தரை பார்த்து துதிக்கிறாங்க, அந்த பக்கம் நிக்கிறவன் மேகத்தின் மேல இருக்கிற கர்த்தரை பார்த்து துக்கிக்கிறான். இதுதான் கர்த்தர் கிரியை செய்யும் போது நடக்கிறது. ஒரு கூட்டத்தாருக்கு பயங்கர சந்தோஷம், இன்னொரு கூட்டத்தார் அலறாங்க. ஆமென். யாத்திராகமம் 14 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். 14வது அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேலரை கால் நனையாம நடந்து போக பண்ணினார். இஸ்ரவேலர் யாராவது வருத்தத்தோடு போனாங்களா? இல்ல. எப்படி போயிருப்பாங்க? ஜலம் எப்படி இருக்கிறது? வலதுபுறமும் இடதுபுறமும் மதிலா எப்படி குவிந்து நிக்குது. அப்போ தொட்டா என்னதான்? தண்ணி தான்.
இப்போதான் வந்து ஃபாரின்லாம் அண்டர் கிரவுண்டில் அக்வாரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கிளாஸ் போட்டு மேலே என்னெல்லாம் ஓடும், மீன்லாம் ஓடும். ஆண்டவர் அன்னைக்கே காட்டி கொடுத்தார். இஸ்ரேல் ஜனங்களை இப்படி பார்த்துட்டே போகிறாங்க. என்ன பாரு யாராவது வருத்தத்தோடு போனாங்களா? இல்லை, ஜாலியாக போனாங்க. ஆனால் இவங்க வரும்போது இவர்கள் எப்படி நடத்தினாரா? வருத்தத்தோடு. இவங்களுக்கு இருந்தாலும் ஒன்றும் பார்க்கவே முடியாது, வருத்தத்தோடு. அப்போ எகிப்தியர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. இப்பதான் இவங்க என்ன பார்க்கறாங்க? கர்த்தர் துணை நிற்கிறாங்க. இவங்க ஓடி போலான்னு சொல்லும் போது கர்த்தர் மோசையை நோக்கி சொல்றாரு, உன் கையே சமுத்திரத்தின் மேல் நீட்டு. அப்படியே நீட்டி நான் விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராய் ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். 28 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒருவனாகிலும் தப்பவில்லை. இதுதான் கர்த்தர் ஒடுக்கினவனுக்கு செய்கிற நியாய தீர்ப்பு. இனி ஏசாயா 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சத்தமா சொல்லணும், ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. ஆண்டவர் என்ன சொல்றார்? பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும். இதை நீ சொல்லணும். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ இதை சொல்லு. அவன் மேல உனக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவி இருக்குல்ல, அதன் மேல சொல்லு, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான், ஒடுக்கினவன் ஒளிந்து போனான், ஒடுக்கினவன். நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது. யாரை பார்த்து சொல்றார்? யார் மேல இருந்த துக்கத்தையும். இனி 3ல இருந்து ஒரு விஷயம் கூட வாசிங்க. இந்த வசனம் உள்ள போன, அதுக்கு தான் திரும்ப திரும்ப வாசிக்க வைக்கிறேன். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும். அப்ப யார் துக்கப்படுத்தப்பட்டானோ அவன் சொல்லணும். யார் தத்தளிக்கிறானோ, தத்தளிப்புக்கு காரணமா ஒருத்தர் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறான் பாரு, அவனை பார்த்து நீ சொல்லு, அவன் மேல் சொல்லு, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். நல்ல கையை தட்டி ராபா ஷாலா பாகாரா. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். அநேக பிள்ளைகளை ஒடுக்கி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவியை வெளியேறு இயேசுவின் நாமத்தில். உன்மேல தேவனுடைய தண்டனை வருகிறது, உன்மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். சபையே, பெற்றோரே, உங்க பிள்ளைகளுக்காக இந்த யுத்தம் நீங்கள் செய்யணும். தேவன் இதை நிர்ணயித்திருக்கிறார். யார் இதை உயர்த்தமாக்குவார்? கர்த்தர் இதை செய்யும்படி கரத்தை நீட்டி இருக்கிறார். யார் இதை திருப்புவார்? சத்தமா சொல்லுங்க, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 6வது வசனம். உக்கிரங்கொண்டு. அஞ்சாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரங்கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமா. அதாவது செங்கோலை முறித்து போட்டார்னா இதுவரை அவனுடைய ஆளுகை ஓமையில இருந்துச்சு. உன்னை எழும்ப விட மாட்டேங்கிறான். 18 வருடம் அந்த கூனி மேல யாருடைய ஆளுகை இருந்துச்சு? சாத்தானுடைய ஆளுகை இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் வந்துட்டார்னா அதை முறிச்சிருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேற எந்த ஆளுகையும் கர்த்தருடைய ஆளுகை அன்றி இந்த வசனம், இந்த வசனத்தை வீட்டில் ஃபுல்லாக வசனம் போடுறது வேலைதான். ஆமென். 16:5 ஏசாயா 16:5 எல்லாரும் எழுதிக்கோங்க. வீட்டில் போய் திரும்ப திரும்ப படி. இது நம்ம இப்படிதான் இருக்கணும். நம்ம வீடு கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். என் மேல வேற செங்கோல் இருக்க கூடாது. அவருடைய கிருபாசனம் தான் இருக்கணும். அவர் தான் அங்க இருக்கணும். ஆமென், ஆமென். ஏசாயா 14:5 துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் கர்த்தர் என்ன செய்தாரா? முறித்து. அது முறிந்தாதான் இது வந்து இது இருக்கணும். கிருபையினால் சிங்காசனம். இனி 14:5 16
16:5 14:5. என்னடா பாஸ்டர் திடீர்னு ஏலம் விடுறாரு? இல்ல, மனசுல இருக்க 14:5 16 போயிட்டு இருக்கு. டைம் போயிட்டு இன்னொரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்குவா. 14:5 முறிஞ்சா 16:5 ஸ்தாபிக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் கிரியை செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். துஷ்டரின் செங்கோலை கர்த்தர் முறித்து அவருடைய சிங்காசனத்தை உன் கூடாரத்தின் மேல, உன் குடும்பத்தின் மேல, உன் பிள்ளைகள் மேல ஸ்தாபிக்க போகிறார். ஊராவாலாமா ஷேரே ரீகாரா பாபா. துஷ்டரின் தண்டாயுதம், அரசாண்டவர்களின் செங்கோலை கர்த்தர் இதோ முறித்து போடுகிறார். கர்த்தர் இதை நிர்ணயித்திருக்கிறார். யார் இதை உயர்த்தமாக்குவார்? கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அவர் சேர் போட்டுட்டாருன்னா நியாயமாய், நியாயம் விசாரித்து, சத்தமா சொல்லுங்க. அப்ப என் வாழ்க்கையில ஏன் இன்னும் ஏன் சீக்கிரம் நடக்கல? ஒண்ணும் சிங்காசனம் போடப்பட்டிருக்குதா? என் வாழ்க்கையில் 38 வருஷம் பெதஸ்தா குளக்கரையில் இருந்தவனுக்கு நடக்காதது இயேசு வந்து 38 நிமிஷத்துல நடக்குது. ஆமென். 38 வருடம் பெதஸ்தா குளக்கரையில் இருந்தவனுக்கு நடக்காதது இயேசு வந்து 38 நிமிஷத்துல நடக்குது. நடக்குதா இல்லையா? கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல். எல்லாரும் சொல்லுங்க, என் கூடாரத்தில், என் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். என் கூடாரத்தில். இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை ஒடுக்குகிறவனை பார்த்து சொல்லுங்க, ஒடுக்குகிறவன் ஒளிந்து போனா. இது தேவன் நிர்ணயித்தது. இதுதான் நடக்க போகிறது. யாக்கோபே, நீ உன் தாவரங்களிலே சுகமாயிருக்கும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்வாராக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. கொடியவன் அற்று போனானே, எல்லையெல்லாம் சந்தோஷம் தானே. நம்ம எல்லையெல்லாம் 1000 அல்ல 10000ங்களை தந்து விட்டாரே, வெற்றியை தந்து விட்டாரே. ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடலை நம்ம விடுதலையோடு சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் முடிந்தவங்க எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? 14:5 இன்னைக்கு நடக்க போகுது. 16:5 நடக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன 14:5? சத்துருவின் செங்கோல் முறித்து போடப்படுகிறது. கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. என் கூடாரத்திலே அவர் உண்மையாய் வீற்றிருக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நான் பார்க்க போறேன். ஹல்லேலூயா. கொடியவன் அற்று போனானே, எல்லை எல்லாம் சந்தோஷம் தானே. நம்ம எல்லை எல்லாம் சந்தோஷம் தானே. ஆமென். கொடியவன் அற்று போனானே, எல்லை எல்லாம் சந்தோஷம் தானே. நம்ம எல்லை எல்லாம் சந்தோஷம் தானே. 1000 அல்ல 10000ங்களை, 1000 அல்ல 10000ங்களை வெற்றியை தந்து விட்டாரே, வெற்றியை தந்து விட்டாரே. கொடியவனற்று போனான், கொடியவனற்று போனானே, எல்லை எல்லாம் சந்தோஷம் தானே. நம்ம சீயோனே, சீயோனே, சீயோனே கம்பீரித்து பாடு, உன் ராஜா நடுவில் வந்து விட்டாரே. ஆமென். சீயோனே, சீயோனே கம்பீரித்து பாடு, உன் ராஜா நடுவில் வந்து விட்டாரே. தீங்கை நீ காண்பதில்லை, தீங்கை நீ காண்பதில்லை, வெற்றியும் சந்தோஷமும் பெருகுது, பெருகுது. ஆமென்.
கொடியவன் அற்று போனானே. ஒடுக்கிறவன் ஒளிந்து போவானாக. கொடியவன் அற்று போனானே. கொடியவன் ஆமென் ஆமென். எல்லை இல்ல சந்தோஷம் தான். தமது ஜனத்தின் ரட்சிப்புக்காக தீவிரமாக புறப்பட்டாரே. தமது ஜனத்தின் ஆமென் தீவிரமாக புறப்பட்டாரே. கழுத்தளவாய் அஸ்திபாரம் தீரப்பாக்கி கழுத்தளவாய் எல்லாரும் சொல்லுங்க. துஷ்டனின் வீட்டில் உள்ள தலைவானை வெட்டி நீர். துஷ்டனின் கொடியவன் அற்று போனான். கொடியவன் அற்று போனானே. ஊராலா மாமரே. ஹல்லேலூயா. நம்ம எல்லை எல்லாம் சந்தோஷம் தான். கொடியவன் அற்று போனானே. கொடியவன் அற்று போனானே. ஓ ஆயிரம் அல்ல 10,000ங்களை 1000 அல்ல வெற்றியை தந்து விட்டாரே. வெற்றியை தந்து விட்டாரே. ஆவே கொடியவன் அற்று இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் செங்கோல் முறிக்கப்படுகிறது. உன் மேல சத்துருவுக்கு ஆளுகை இல்லை. உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும்படிக்கு கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கிருபையினால் ஷரபலப கரபலப தடரப ஓரபலப ரபலப ஷெலமவர. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலே உம்முடைய சிங்காசனம் கிருபையினாக சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுவதா. கிருபையினாக இயேசுவின் நாமத்தில் ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கொடியவன் அற்று போவான். உன்னை ஒடுக்குகிறவனை பார்த்து நீ இதை சொல். அவன் மேல் இந்த வார்த்தையை சொல். உன்மேல் உன் குடும்பத்தின் மேல சொல்லு. கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். உன்னை ஒடுக்குகிறவனை பார்த்து சொல்லு, நீ ஒளிந்து போவாய். உன் பிள்ளைகளை பார்த்து சொல்லு, கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கர்த்தர் நிர்ணயித்த காரியம் இதுவே. யாக்கோபே இவைகளை நினை. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது. அப்படியே 2 கைகளை உயர்த்தி ஏதும் இல்லை என்ற கவலை துணையாளர் ஏதும் இல்லை ஆமென். துணையாளர் ஓ சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும் தகப்பன். சொல்லுங்க. நம்புவே இறுதி வரை நம்புவேனப்பா. என் இயேசுவையே நம்புவே. நம்பி சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன். யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும்
துணையவரே என்னாலும் நடத்துவார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே. கடைசியாய் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களோடு நீர் பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை உயிர்ப்பித்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. எஸ் லார்ட், எங்கள் மேல சத்ருவின் செங்கோல் அல்ல, உம்முடைய சிங்காசனமே ஸ்தாபிக்கப்பட போகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, துக்கத்தையும் தத்தளிப்பையும் கடினமான அடிமைத்தனத்தை முறித்து உங்களை இளைப்பார பண்ணும் அக்காலத்தில் இது தேவனை நீர் நிர்ணயித்தது. ஒவ்வொருவர் மேல இந்த வார்த்தைகளை சொல்லி பிளஸ் பண்ற. இந்த குடும்பங்கள் மேல இனி சத்துருவின் கை ஓங்கவே கூடாதப்பா. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருப்பதாக, கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்க. ஒவ்வொருவர் மேலும் உங்க கிருபை இருக்கட்டும் ஆண்டவர். இன்னும் என் பட்டணம் நன்மையினால் பரம்பி இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை காணப்படும். சாட்சியாய் நிறுத்தும். ஒடுக்குகிற கொடியவன் அற்று போனா அவன் மேல இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க. நாங்க உங்களை நம்பி சொல்லிட்டோம்பா, சொல்லிட்டோம்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா மகிமையும் கனமும் துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை